குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம், மாலை வணக்கம். நான் பிஎஸ்பிபியில் படிக்கலை. ஆனால் ஐஐடி மெட்ராஸ் 1985 போகும்போது என்னோடய கிளாஸ்மேட்ஸில் ஒரு 20% வந்து பத்மசேஷாத்ரிலேயும் வந்திருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து டாப் 100 ரேங்க்ஸில் ஒரு 10 ரேங்க் ஆல் இண்டியா இந்த ஸ்கூலில் மட்டும்தான் வரும். அவ்வளவு இருந்தது. ஸோ யூ கேன் இமேஜின். அப்போது ஸோ யூ கோ டு ஐஐடி மெட்ராஸ் அண்ட் அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பத்மசேஷாத்ரி ஸ்கூல் மாதிரி இருக்கும். அப்போ ஐஐடி மெட்ராஸ் அப்போ 1985. ஸோ அப்போ என்னோடய கிளாஸ்மேட்ஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கா, மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி என்ன எப்படி அது ஒரு பர்சனாலிட்டி நான் ஐ குட் சென்ஸ் த்ரூ மை கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னா பார்த்துக்கணும். ஸோ தட் இஸ் த இது ஐ ஹேட். அப்புறம் வி ஹேட் அஃப்கோர்ஸ் அவர் யூஷுவல் ஐஐடி. அப்புறமா ஐ ஸ்டடிட் இன் பிரின்ஸ்டன். இப்போது இன்னொரு விதத்தில் நவ் ஐ எம் இன்ஸ்பயர்டுனா வாட் she has done for the field of education in Chennai and our state and of course for our nation. இப்போ இதை வந்து we have to take this to rural areas. கிராமங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, கலைவாணி கல்வி மையம்னு சரஸ்வதி பேரில். அதுக்கு இந்த 3 இப்போ நீங்கள் முதல்ல அந்த சரஸ்வதி பண்ண மாதிரி தமிழில் அது வந்து தன்னம்பிக்கை, தன்னார்வம், தன்னொழுக்கம் அப்படின்னு சொல்கிறது 3 மோட்டோவா. So to build the self-confidence, curiosity, தன்னார்வம், and then self-discipline. Self-discipline இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, because you cannot achieve anything. You have to, it's most of it is how much do you get up every morning and work towards the goal. So அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் உங்களுக்கு ஸ்கூலில் கற்றுக்கிறது இதுவாக இருக்க முடியும். நீங்கள் அகாடமிக் சப்ஜெக்ட்ஸை விட இதுதான் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். Do you have the curiosity to learn? Do you have the innate confidence we can do it? இது முடியும் அப்படின்னு நம்பிக்கை நான் தன்னம்பிக்கைன்னு சொல்கிறது. அப்புறம் அந்த டெய்லி அந்த டிசிப்ளின், டெய்லி டோஸ் ஆஃப் டிசிப்ளின் வேணும் நமக்கு, இன்டர்னல் டிசிப்ளின். இது இருந்ததுன்னா தென் ஐ திங்க் லைஃப் கோல்ஸ் என்னவாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும் ஸ்டடிலி. அது 35 வருஷம் கூட ஆகலாம் அரட்டை மாதிரி ஒரு ஆப் வரத்துக்கு ஸ்கூல் முடிச்சு. ஸோ நான் இன்னமும் சாஃப்ட்வேரில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஆக்சுவலி நான் வந்து இப்போது 25 விட இப்போ தான் நிறைய கோட் எழுதிட்டுருக்கேன் அட் 57. ஸோ இட் நெவர் எண்ட்ஸ் அப்படின்வேன். பட் உங்களுக்கெல்லாம் ஒரு இன்னும் இதை விட பிகர் ரோல் மாடல். இஃப் இன்னும் 30 வருஷம் கோட் எழுதினா கூட ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் பீட் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி இன் ஹர் இது. ஸோ அண்ட் ஹவு ஷி வாஸ் டூயிங் இட் ரைட். ஸோ அதுவும் முக்கியம். ஏன்னா இந்த பிளேயிங் த லாங் கேம் அதுதான் இதில் முக்கியம் ரொம்ப. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று இன்றைக்கி நான் பார்க்குறது, நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் சொல்கிறோம். அவர் கிருஷ்ணன் சார் மைட்டி செக்ரட்டரி வந்திருக்கார். இஸ் அ அலும்னஸ். அவர் நானும் 1 இயர் பார்ட். ஆக்சுவலி அவர் 84 கிராஜுவேட், நான் 85 இதில் இருந்தேன், தாம்பரத்தில் படித்தேன். இன்றைக்கி வந்து இப்போது இருக்கிற நேஷ்னல் சிச்சுவேஷன் நெக்ஸ்ட்டு 15-20 இயர்ஸில் எல்லா டெக்னாலஜியும் டிசைன்டு, மேட், பேட்டன்ஸ் ஓன்டு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓன்டு இன் இந்தியா சிச்சுவேஷன் வரணும். அது முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ஓனர்ஷிப் இல்லைன்னா எந்த நேஷனுமே ப்ராஸ்பரஸாகவும் இருக்க முடியாது. ப்ராஸ்பரிட்டி மட்டும் இல்லை, நேஷ்னல் செக்யூரிட்டி, நேஷ்னல் சாவர்னிட்டி. அதாவது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, இது இந்த சில்ட்ரன் பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இன்றைக்கி டெக்னாலஜி நம்ம கையில் இல்லைன்னா திரும்பவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சுச்சுவேஷன் தான் வரும். ஓவர் கண்ட்ரோல்ஸ் த டெக்னாலஜிஸ் டுடே பிகம்ஸ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அகெயின் த வேர்ல்டு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி புக்ஸ் தான் நடக்காது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஹிஸ்ட்ரி இஸ் நாட் ஒரே லீனியர் இது, இட் கோஸ் இன் சைக்கிள்ஸ். இப்படி தான், அதுதான் நம்மளோட வியூ ஆஃப் ஹிஸ்ட்ரி தெரியும் உங்களுக்கு. அண்ட் அந்த மாதிரி எபிசோட்ஸ் தான் நடக்கும். அதோட உங்களுக்கு கொலோனியல் எக்கனாமிக்ஸோட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிரின்சிபல் சொல்லிடுறேன்.
we sell raw material cheap, we buy finished value added products expensively. அவ்வளோதான் colonial economics. அப்போ அந்த நிலைமையில் நம்ம காட்டன் சீப்பாக கொடுத்தோம், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம எக்ஸ்பென்சிவாக வாங்கினோம், டெக்ஸ்டைல்ஸ் அப்போது. ஸோ வி எய்டட் another countries இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதான் நடந்தது. அப்படி தான் ஒரு கம்பெனி ரூல் வந்தது. ஒரு கம்பெனி ரூல்டு கண்ட்ரின்னா பார்த்துக்கோங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த எக்கனாமிக்ஸ் தான் ரீசன். வி சோல்ட் த ரா மெட்டீரியல் சீப் அண்ட் வி பாட் த ஃபினிஷ் ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ்லி. இன்றைக்கி அந்த ரா மெட்டீரியல் சீப்பாக கொடுக்கறது நம்மளோட பிரெயின் பவர். டெக்னாலஜி எக்ஸ்பென்சிவாக வாங்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக இருக்கிற ப்ராடக்ட் கூட இதுவே வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம ஃப்ரீன்னு நினைக்கிறதெல்லாம் கூட வெரி எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, வாட்ஸ்அப் ஃப்ரம் இந்தியா மேக்ஸ் மோர் தென் அபவுட் $1 to $1.5 billion per year. Not fully disclosed, but at least $1 billion, maybe $2 billion from India. எப்படின்னா ஒரு சின்ன கடை கூட ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் அனுப்பணும்னா அதுக்கு எவ்வளோ பணம் ஆகும். காஸ்ட் ப்ரொவிஷன் இஸ் மச் லோவர். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் NPCI ஹேண்டில்ஸ் அ லாட் மோர் வால்யூம், பட் இட் டசன்ட் காஸ்ட் தட் மச். ஸோ இதுதான் நான் சொல்கிறது. யூ செல் யுவர் ரா மெட்டீரியல் சீப் அண்ட் பை த ஃபினிஷ் ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ். இந்த எக்கனாமிக்ஸில் மாட்டிட்டோன்னா அதுதான் கொலோனியல் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். வேறு ஒன்றும் பெரிய லெசன் தேவையில்லை, இதை புரிஞ்சுட்டுனா போகிறோம். தென் யூ வில் ரியலைஸ் த ஒன்லி வே டு பிரேக் அவுட் ஆஃப் இட், வி ஹாவ் டு பில்ட் த டெக்னாலஜி. அவ்வளோதான். 1987 நான் ஐஐடியில் இருக்கும்போது ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர் வந்தாருங்க. he gave a ஷார்ட் லெக்சர். அப்போ என்னோட கிளாஸ்மேட்ஸ் நாங்கள் தான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதான் வந்திருந்தார். அவர் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்திருந்தார். அவர் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு அப்போ இந்த பென்சில்லாம் யூஸ் பண்ணுவோம், மெக்கானிக்கல் பென்சில். அதெல்லாம் டிப்பிக்கலி அந்த மேட் இன் ஜெர்மனின்னு இருக்கும். இப்போவும் அப்படி தான் இருக்கும் முக்கால்வாசி. அவர் அதை காமிச்சிட்டு ரீட் வேர் இட் இஸ் மேட் அப்படின்னார். மேட் இன் ஜெர்மனி. இன் ஜப்பான் வி வில் பி அஷேம்ட் டு யூஸ் திஸ் ப்ராடக்ட். வி வில் ஆஸ்க் வை இட் இஸ் நாட் மேட் இன் ஜப்பான் அப்படின்னார். You are students in the most prestigious institution in the country. Why are you using a German product so proudly? Why are you not building an Indian alternative? அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி அப்போ கேட்டார், இது 87, 88 இருந்தது இந்த கிளாஸ். ஸோ அதுதான் இன்னும் இம்ப்ரிண்டட் இன் மை மைண்ட். இது இப்போ ரீசெண்ட்லி அபவுட் a year ago one of my business friends told me, ஜப்பான் போகும்போது he met a very senior retired businessman, founder of a company. அவர் சொல்லியிருக்கார், யூ இண்டியன்ஸ் do not have enough patriotic spirit because you have the talent but you are not building for your nation அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ உங்களுக்கு அதுதான் ஒரே ஒரு இதுதான் சொல்கிறேன். இட் இஸ் த patriotic spirit that builds up nations, not merely only talent. India has produced all the talent in the world actually. இன்னைக்கு talent இருக்குது plenty. But the patriotic spirit is what builds all of the technologies, what makes our nation great. இதான் சொல்லிட்டு அதுதான் the spirit and this is the best homage we can pay. ஏன்னா இந்த மாதிரி மிஸ்ஸஸ் YGP மாதிரி பீப்புள் இந்தியாவில் இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்கலன்னா நம்ம இன்னும் இந்த ஸ்கூல் இருந்திருக்காது, நம்ம இவ்வளோ ஜென்ரேஷன் இருந்திருக்க மாட்டோம். ஸோ அதுதான் உங்களுக்குலாம் சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் டு விஷ் யூ. அண்ட் நவ் ஐ கேன் டேக் சம் 2 or 3 questions if there is time. தேங்க்யூ. அது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதை ஒரு பிளாட்ஃபார்ம் ஆக்கணும் ஃபார் ஆல் மேனர் ஆஃப் யூசர்ஸ். இப்போ அதுதான் அந்த இப்போ வாரம் ஒரு ரிலீஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ குவைட்லி வேறு அப்டேட்டிங் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். வாரம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு 1 month 1.5 months ஒரு மேஜர் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஆரம்பிப்போம் அரவுண்ட் த இது. ஸோ ஓகே சார், we take a very long view on this. So most of our software இப்போ அரட்டை வெளியில் தெரிஞ்சதுனால நிறைய சாஃப்ட்வேர் நாங்கள் போட்டுட்டு ஒரு 5 வருஷம் ஒன்றுமே விற்காது. சில சாஃப்ட்வேர்லாம் 10 வருஷம் கழிச்சு தான் விற்கவே ஆரம்பிக்கும். பட் we are very patient. இந்த பேஷன்ஸே நான் ஜாப்பனீஸை பார்த்து தான் கற்றுட்டேன். The Japanese have infinite patience in industry. ஸோ அதுவும் முக்கியம் ஆக்சுவலி. ஸோ அதனால் we are patient. We will wait. Yes sir, that product is an inspiration for us sir. நம்மளோட ஆட் கேம்பெயினே ZOHO it takes all good things take time. To build anything that truly lasts, it takes time. அதான் நம்மளோட இது. Thank you sir. Sir, Yes. Right here in the balcony. Raise your hand, please. Okay, thank you. Good evening, sir. I am Deepika from PSBB KK Nagar. I have a question. Considering ZOHO's remarkable success and growth, if I may ask,
why has it not yet listed itself on the stock market? So the remarkable growth would not have happened if we had listed in the stock market. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். See, public companies are under all manner of quarter-to-quarter pressures. It's a very good question, by the way. Oh, I'm glad you asked this. Public companies have to list their numbers quarterly. Quarterly list பண்ணோன்னா என்ன ஆகும், ஒரு அதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ப்ரெஷர் வரும். ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாரம் டெஸ்ட் வச்சா அந்த டெஸ்ட் மார்க்கு தான் அவள் ஃபோக்கஸாகவே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அது. அதே சேம் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் என்ன ஆகும், இப்போ வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ் கொஞ்சம் போயிடும், ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் ஆகிடும். இது அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கே இது ஆறுது. இப்போ இன்ஃபேக்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் ரீசென்ட்லி செட், நம்ம 6 மந்த்துக்கு ஒரு தடவை இது பண்ணால் போகிறோம், 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நம்பர்ஸ் கொடுக்க வேண்டாம், அந்த மாதிரிலாம் ட்வீட்டட் அபவுட் திஸ். இது ஆக்சுவலி ரியல் ப்ராப்ளம். நம்ம கான்டெக்ட்ஸில் இன்னொரு ப்ராப்ளம் வேறு இருக்குது. என்னென்னா, we are not just building product, we are building the teams that build the product. The difference between a developed and developing or emerging country என்னென்னா, இப்போ ஒரு டெவலப்ட் கண்ட்ரியில் ஏற்கனவே ஒரு டேலண்ட் பூல் தட் ஹேஸ் பில்ட் சிமிலர் திங்ஸ் இருக்கும். இப்போ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு பில்ட் எம்ஆர்ஐ மிஷின், ஏற்கனவே அந்த எம்ஆர்ஐ மிஷின் பில்ட் பண்ணவா இங்கே இருந்திருக்க மாட்டான், அவெல்லாம் வெளியில் இருப்பார், இந்தியாவில் இருக்காது அது. ஆர் யூ வாண்ட் டு பில்ட் அ நியூ கைண்ட் ஆஃப் ரோபாட் ஆர் நியூ கைண்ட் ஆஃப் இவி ஆர் எனிதிங். அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ அட்டம்ப்ட்ஸ் வில் ஃபெயில் டிப்பிக்கலி. 3rd, 4th, 5th attempt தான் சக்சீட் ஆகும். அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ZOHO mail we actually 3-4 years கழிச்சு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். லாட் ஆஃப் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் we do behind the scenes in private. We don't even ship sometimes. We ship and then the product won't take off and then we'll wait another 3 or 4 more rounds, அப்புறம் தான் அது டேக் ஆஃப் ஆகும். இதெல்லாம் வந்து பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் முடியாது. ஏன்னா the shareholders will question, why are you spending all this money on useless things like this அப்படி கேட்பா. அது யூஸ்லெஸ் திங்காக இல்லையான்றது நம்ம கிவ் அப் பண்ணிட்டா அது யூஸ்லெஸ் திங், கிவ் அப் பண்ணாமல் இருந்தால் அது யூஸ்லெஸ் திங் இல்லை, அவ்வளோதான். Thank you. Sir, I'm Dakshayani. I'm an old student of PSBB. Sir, people like Mrs. YGP have trained the students to be as talented as we are today. But what have we done to train the investors to look at research and encourage so that people will be bold enough to be more innovative and to implement it into a product? Yes. Your question is very valid. இன்றைக்கி வந்து நம்மளோட ப்ரைமரி லேக்குனா as our nation தான் நம்மளோட R&D investment, research and development is very low. How low na? I'll give you, China will spend about maybe 4 to 5 times as a share of GDP as us. Percentage of GDP that's devoted to R&D. I'll give you one extreme. Israel spends more than 6% of GDP in R&D, and Israel has population that's less than Chennai. Now watch it. The population, entire population of Israel country is less than Chennai. We depend on Israel for many crucial technologies in India. Lot of crucial technology. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ட்ரை லேண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னா இஸ்ரேல் ஹேஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி. இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லாம் ட்ரை லேண்ட்ஸ் நிறையா இருக்குது. அங்கே அக்ரிகல்ச்சர் வேணும்னா நம்ம இஸ்ரேல் போய் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலி ஐ ஹேட் அ ப்ரொபோசல் லைக் தட் பிகாஸ் there's a lot of dry lands that we want to revive. Best technology is available in Israel. அதுக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் R&D. This is the fruits of our R&D investment. They invest 6.5% of GDP in R&D. We are not even investing 1%. So it is very important. This anybody in the field of business, of course, this is not only private sector, but it has to happen mostly in private sector. Some in the public sector. It has to be academic, industry, joint work. But we have to drastically lift up our R&D investment. That's very important. I agree. I have a question. Raise your hand, please. Where? Not from the students, okay. but from here. Yeah. How do you see technology and AI working on village-based models without losing our culture, without losing our simplicity, without using a way of life? First, I'll tell you a practical what our own, say I am on a day-to-day basis, I'm working with a team that is, the median age is 19. Actually, high school kapra eduthu directly we train. We are building some very advanced technology, compilers. Compiler is one of the hardest problems in computer science.
So some 18, 19-year-olds are building it alongside me in Tenkasi. In Chennai, you are in the team. And how we use AI is very heavily we are looking at every day or hundreds of examples of idhe eppadi pannalam. And AI is a very good way to discover. I won't say it gives you accurate answers, but it lets you discover where to dig. இந்த இடம்லாம் பார்க்கணும், இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணலாம், ஆர் இதுக்கு என்ன டெக்னிக் இருக்கும், இந்த ப்ராசஸரில் என்ன, இந்த அசம்பிளி கோட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் AI will give you samples. Many times the sample is correct, sometimes it's wrong, but at least it gives you an overall shape of things. அதே மாதிரி தான் I use for another purpose. For example, I asked DeepSeek this morning to compile a research report on Israeli R&D. So it did a very good job. It gave me a good idea. Then what I do is I double check it. I go and give it to Gemini or somebody and say, double check this report. That's what you should do, okay? So this is a very good learning tool. AI is probably one of the most, the easiest way to learn any new area, provided you are using it wisely, and that's what our team is doing now. These are rural students. Last year they were in a government high school. This year they are using AI to learn about all of these areas, assembly code or this and that. So you can do it. It democratizes access to all this information. It's like the world's largest library with report, summary, assistant available on your fingertips. So that's how I'll put it. Question. You said East India Company, but the biggest challenge for Indian companies to break into technology is system lock-in. In marketing, we call it system lock-in and early mover advantage of multinational companies in the West. How do your company and your following Indian companies are going to achieve this? Yes. Chinese already have done it. So that is the model. Chinese came late, but they are very good now. But DeepSeek is one example. DeepSeek AI is quite good actually. In fact, DeepSeek Matula, I use 3 Chinese AI tools in addition to 3 American AI tools. Quen, Kimi, all of these are very good apps now. So, the bright students of China going to their best institutions are staying and doing this R&D in China. இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, the demographic dividend சொல்கிறோமே, my 19-year-old today, these compiler experts, in 10-15 years will be some of the world's leading experts. அப்போ இருக்கிற corresponding Western compiler experts might be aging. And they don't have a replacement level right now. So இப்படி தான் the demographic transition happens. Newer area catches up because they have youthful talent that's going on a problem. So அதனால இந்தியாவுக்கு இந்த demographic dividend இருக்கும்போது we have to use it wisely. If we start investing now, in maybe in 10 years we can catch up and exceed now most of the Western companies now. Yeah. Sir, namaskaram. Namaskaram. என் பேர் ஆஸ்பயர் சுவாமிநாதன். நான் பத்மா சேஷாதிரி ஸ்டூடெண்ட் இல்லை, படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் சேர்ப்பேன்னு ஒரு ரூல் சொன்னதுனால ஐ couldn't join. I am basically a startup entrepreneur. We do a lot of programs including டைலையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், டை யங் ஆண்டர்பிரினர்ஸ். அதெல்லாம் ஒரு மேஜர் சேலஞ்ச் தட் ஐ சி இந்த பேரண்ட்ஸ்கிட்ட இன்க்ளூடிங் மீ, மை சில்ட்ரன் ஸ்டடி. என்னோட ஸ்கூலில் நான் ரூரல் ஸ்கூல் வச்சுருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம் ஃப்ரம் டீப் பாவர்ட்டி. அதாவது கண்டிப்பாக அவளால் ப்ரைவேட் ஸ்கூல் எதுவும் அஃபோர்டே பண்ண முடியாது. ஸோ அவர் ஸ்கூல் இஸ் ஃப்ரீ. வி ஆல்சோ கிவ் ஃப்ரீ மீல்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அது ரூரல் ஏரியாஸில். அங்கே என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், சார் நான் படிக்க சொன்னால் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். சரி உனக்கு என்ன வேணும், ஏதாவது எனக்கு கற்றுக் கொடுங்க, மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி கற்றுக் கொடுங்க அப்படின்னா. ஸோ ஐ ஸ்டார்டட் அ ஒர்க் ஷாப் தேர். இப்போ from motorcycle to all of this. Actually 2 or 3 of the boys who went there learnt all of the motorcycle mechanisms, all of that. And now they are actually joined our labs as first in the mechanical engineering apprentices now already. And kathukka aarambichita. இப்போ serious motivation, I tell him, கொஞ்சம் நீ மேத்ஸ்லாம் படித்தா தான் இதெல்லாம் புரியும் உனக்கு, மோர் அட்வான்ஸ் போகணுன்னா நீ கொஞ்சம் மேத்ஸ் படிக்கணும் அப்படின்னு இப்போ அந்த இது வருது. Why he must learn, say, mathematics? Because to understand the depth of the mechanical engineering in the motorcycle, you need mathematics. Without mathematics, you cannot figure out how mechanical engineering works, right? So, அப்படி தான் அது மாதிரி make them do projects.
So in our ZOHO schools of learning, which is not, which is our post-college, we have no exams, no grades at all. We are repeatedly building projects, prototypes. So idu panna vachale, I think some of them will realize this prototype might be valuable to others. They launch a business. So that's how I will. So make them build projects. Generally, we have to give up this extreme exam-oriented culture. So in the exam, அது ஒரு curse ஆயிடுது, extreme. So அதனால my suggestion is, our school is very focused on this learning by doing, experiential learning. And then from there we motivate them, why you have to learn the mathematics here, why you have to learn physics here, so chemistry. Thank you. Sir? So you can learn at any age. See, I did not start programming until I was 27 years old. அது வரைக்கும் நான் கோடை எழுதுனதில்லை ரொம்ப. ஐஐடியில் ஒரே ஒரு கிளாஸ் தான் இன்ட்ரோ டு கம்ப்யூட்டிங் இருந்தது. அதோட ப்ரோக்ராமிங் மூட்டை கட்சி வச்சாச்சு. அதோட பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஐ கேம் டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு. ஸோ யூ கேன் ஆக்சுவலி லேர்ன் அட் எனி ஏஜ். தெர் ஆர் மெனி எக்ஸாம்பிள்ஸ் வேர் பிக்ட் அப் ப்ரோக்ராமிங் ஆர் எனி திங் அட் 40, 50 எல்லாம். ஸோ அதனால இந்த அப்ஸ்கில்லிங் நான் எப்படி பார்ப்பேன்னா, keep those institutions open. We need this kind of maker labs, maker space. We are actually launching one in Tenkasi where we are buying all the sophisticated machinery. We are letting people experiment with various production processes. Prototyping. இதெல்லாம் அதுக்கு தான் மெஷினரிலாம் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ தான். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி we keep it open. You create a culture of that experimentation. And then over time, some of this may blossom into actually companies' products. I think I have taken time. Thank you. Namaskar. Thank you.